அப்ப கல்விச்சூழல் என்பது இன்னைக்கு வேகமாக தனியார் மயமானது, கார்பரேட் மயமானது, முழுமையாக வணிகமயமாகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல் தான் இந்திய அரசாங்கம் WTOல கையெழுத்து போட்டிருக்காங்க. உலக வர்த்தகர்கள் சொல்லக்கூடிய அந்த அமைப்போட கையெழுத்து போடுவது மட்டும் இல்லாமல் கேட்ஸ் என்று சொல்லக்கூடிய சேவைத்துறை வணிகமயமாக்குவதான உடன்பாடு, அந்த உடன்பாட்டில் இந்தியா கையெழுத்து போடுது. எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு எவ்வாறு சேவைத்துறையை தனியார் மயமாக்குவது, வணிகமயமாக்குவது, அதில் மிக முக்கியமாக டாக்டர் ஆர் சொன்ன மாதிரி மருத்துவத்தையும் கல்வியை எவ்வாறு தனியார் மயமாக்குவது, அதன் மூலமாக எவ்வாறு வணிகமயமாக்குவது என்பதை நோக்கம். எனவே இன்றைக்கு நம்முடைய தேசிய கல்விக்குழு 2020 பற்றி தோழர் சண்முகன் சொன்னாங்க. அப்ப இந்த கல்விக்குழு என்பது வெறும் பிஜேபியோ RSSஓ மோடி அரசாங்கம் மட்டுமே உருவாக்கவில்லை. இந்த கல்விக்குழு உருவாக்கியது சர்வதேச நிதி மூலதனம். அந்த சர்வதேச நிதி மூலதனம் உலக வங்கியின் மூலமாக இந்த கல்விக்குழுவை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இந்த தேசிய கல்விக்குழுவின் நோக்கம் என்னவென்று சொன்னால் கல்வியை கார்பரேட் மயமாக்குவது, கல்வியை மையப்படுத்துவது, கல்வியை காவிமயமாக்குவது, குலக்கல்வி முறையை கொண்டு வருவது. எனவே இன்றைய சமூக பொருளாதார அமைப்பில் மாற்றத்தை உருவாக்கி இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிராவை அறிவிக்க வேண்டும். எனவே இந்து ராஷ்டிராவை இந்தியாவை அறிவிக்க வேண்டும் சொன்னால் அதற்கேற்ப மூளைச்சலவை செய்ய வேண்டும். உள்ள மாணவர்களை, இளைஞர்களை மூளைச்சலவை செய்ய வேண்டும். அவ்வாறு மூளைச்சலவை செய்ய வேண்டும் சொன்னால் கல்விக் கொள்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து, பிற்போக்கான கருத்துக்களை கொண்டு வந்து இந்துத்துவ கருத்துக்களை திணித்து அதன் மூலமாக மூளைச்சலவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறது. எனவேதான் கல்வியை கார்பரேட் மயமாக்க வேண்டும், கல்வியை காவி மயமாக்க வேண்டும் நோக்கம் என்று சொல்றோம். அப்ப இது இடஒதுக்கீட்டுக்கு சமூக நீதிக்கு எதிரானது, இந்தியாவோட பன்முகத்தன்மைக்கு எதிரானது. இந்தி சமஸ்கிருதத்திற்கு மறைமுகமாக தேசிய கல்விக்குள்ளே 2020 மூலமாக திணிக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அவை மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் இடதுசாரி கட்சியில் மிக கடுமையாக இந்த தேசிய கல்விக்குள்ளே 2020 கடுமையான இருக்கிறோம். அந்த கல்விக்குள்ளே திரும்ப பெற வேண்டும், அதை நடைமுறைப்படுத்தவே கூடாது என்பதை இடதுசாரியுடைய நிலைப்பாடு. எனவே அந்த அடிப்படையில் இந்தியாவில் இடதுசாரி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இடதுசாரியுடைய மாணவர் அமைப்புகள், பேராசிரியர் அமைப்புகள், அதை போல பல்வேறு நிறுவனங்கள் இந்த கல்விக்குள்ளே இருந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எனவே கிராம்சி என்று சொல்லக்கூடிய மாபெரும் மார்க்சிய அறிஞர், அந்த மார்க்சிய அறிஞர் கிராம்சி மிகவும் புகழ்பெற்ற ஒரு மார்க்சிய அறிஞர். கிராம்சி சொல்கின்ற சொல்வார், ஒரு நாட்டுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை அல்லது ஆள வர்க்கம், அங்கே ஆளப்பட வர்க்கத்தை, ஆளப்படுகிற வர்க்கத்தை தொடர்ந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ஆளணும்னாக்க 2 வழிமுறையை கடைபிடிக்கலாம். ஒண்ணு அரசு எந்திரத்தின் மூலமா அடக்கி ஆளுது, ஆள வர்க்கம் ஆளப்படுகிற வர்க்கத்தை அடக்கி ஆளுது, ராணுவம் அரசு எந்திரத்தின் மூலமா அடக்கி ஆளுது. மற்றொரு முறை என்ன சொன்னாக்க ஆள வர்க்கத்துடைய கருத்தியில ஆளப்படுகிற வர்க்கத்தை இடம் திணிப்பது, ஆள வர்க்கத்துடைய சித்தாந்தத்தை கருத்தியில ஆளப்படுகிற வர்க்கத்தின் மேல திணிச்சாங்க மூளை சிலை செய்த மாதிரி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே எதிர்த்து போராட மாட்டாங்க, ஆளுவர்க்கத்தை எதிர்த்து போராட மாட்டாங்க, போராட்ட கொடுத்து மறுபடி தருவார்கள். அதே தன்னுடைய கருத்தியலாக சித்தாந்தமாக ஆளப்படுகிற வர்க்கம், ஒடுக்கப்பட்ட வர்க்கம், சுரண்டப்படுகிற வர்க்கம் ஏற்றுக்கொள்வார்கள். எனவேதான் என்ன பண்றாங்க, நீண்ட நெடிய காலமாக உலக வரலாற்றுல கல்வி மிகப்பெரிய ஆயுதம். மூளைச்சலவை செய்வதற்கு கல்வி, இலக்கியம், பண்பாடு போன்றவை மிகப்பெரிய ஆயுதம். எனவேதான் ஒடுக்கப்பட்ட சமூகம், ஆளப்படுகின்ற சமூகம், சுரண்டப்படுகின்ற சமூகம், சுரண்டு வர்க்கத்துக்கு எதிராக ஆள வர்க்கத்துக்கு எதிராக போராடக்கூடாது, அது இயல்பானது, ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட நோக்கத்தோடு தான் அந்த கல்வித்துறை நீண்ட அளவாக வகுத்து இந்த இந்திய சமூகத்தில் சரி உலகம் முழுவதும் நடைமுறைப்படுத்த பார்க்கிறோம். அதை சொல்றாரு. அப்ப செந்தி சொல்லிட்டு அற்புதமா சொன்னார். ஏற்கனவே இந்தியாவில் ஒரு கல்விக்குழு, குருகுல கல்விக்குழு இருந்துச்சு. அதுக்கு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியாளர் ஒரு கல்விக்குழுவை கொண்டு வந்தாங்க. அப்ப இது போன்று இன்னைக்கு ஒரு கல்விக்குழுவை கொண்டு வந்திருக்காங்க. ராஜீவ்காந்தி பீரியட்ல ஒரு கல்விக்குழு கொண்டு வந்தாங்க, பார்க்க வேண்டிய அவசியம். இந்த குருகுல கல்விக்குழு நோக்கம் என்ன, இந்தியாவில் சாதி அடிப்படையான உழைப்பு சூழல் நீடிக்க வேண்டும். அப்ப சாதி என்பது உழைப்பு சூழலுக்கான ஏற்பாடு. அப்ப இந்த சாதிய சமூகத்தை நீடிக்க வேண்டும். அதன் மூலமாக ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களை உழைப்பு சூழலுக்கு ஆளாக்க வேண்டும். எந்த விதமான எதிர்ப்பு இல்லாமல் உழைப்பு சூழலில் தொடர்ந்து ஆளாக்க வேண்டும். சாதி அடிப்படையில், படிநிலை அடிப்படையில் பரம்பரையாக உழைப்பு சூழல் நோக்கம் இருக்கும். அதற்கு ஏற்பான கல்வி கொண்டு தான் அதை உருவாக்கப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதை நடைமுறைப்படுத்துவதற்காக ஏராளமான முயற்சிகள் பண்ணால் மனு தர்மம் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம். சட்ட ரீதியாக சூத்திரர்கள் கல்வி வரக்கூடாது, இதெல்லாம் சொன்னாங்க. அதே போல சூத்திரர்கள் கல்வி வேதம் கேட்டால் அவங்க கால ஈயத்தை காய்ச்சி கொடுக்க வேண்டும், சூத்திரர்கள் வேதத்தை நாத்திரம் சொல்லப்பட்டதெல்லாம் அவங்க பார்க்க வேண்டிய அவசியம். அதனால அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் கல்வி மறுக்கப்படவில்லை. யார் என்னென்ன தொழில் செய்யறாங்களோ, பரம்பரை தொழில் செய்யறாங்களோ அதை கற்றுக்கொள்ளலாம். அதை மாற்றுறது கிடையாது.
தச்சம் அவருடைய தொழிலை கற்றுக்கொள்ளலாம், அது மாற்றம் கிடையாது. ஆனா வேதங்களை கற்றுக்கொள்ள கூடாது. முன்னேறி இருக்கிற பிராமணர்கள் எதை தொழிலாசிரியர்களோ அந்த தொழில் செய்யக்கூடிய வேதங்களை கற்றுக்கூடாது என்பதுதான். எனவே அந்த அடிப்படையில் பார்க்க வேண்டிய அவசியம். அப்ப பண்டைய காலத்திலேயே உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கல்வி முறை இருந்ததுதான் பார்க்க வேண்டிய அவசியம். எனவேதான் இந்தியாவில் உள்ள ஆளு வர்க்கம் தன்னுடைய சுரண்டலை தீவிரப்படுத்துவதற்காக, சுரண்டலை நியாயப்படுத்துவதற்காக, சுரண்டலை தொடர்ச்சியாக நீதிகளை நோக்கத்தோடு தான் சனாதன தர்ம கோட்பாட்டை கொண்டு வந்து இந்தியா முழுவதும் அந்த சனாதன தர்மத்தை காப்பாற்றப்பட வேண்டுவதற்கான அந்த போரை கொடுத்தாங்க. மிக முக்கியமாக அதை பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் போன்ற ஏராளமான இதிகாசங்கள், புராணங்கள் மூலமாகலாம் நியாயப்படுத்த வரலாற்று பார்க்கணும். அப்ப இதுல இருந்து எதை தெரிந்து கொள்ள சொன்னால், கிராம்ஸ்கி என்ற மார்க்சிய அறிஞர் மிக தெளிவாக சொன்னார், ஒரு சமூகத்தை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, சுரண்ட வர்க்கத்தை அடைக்க சொன்னால் ஒன்று அரசு என்ற மூலமாக அடைக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவர்களை கல்வியின் மூலமாக, கலாச்சாரம், பண்பாட்டு மூலமாக அடைக்க வேண்டும். இல்ல மிக எளிய முறையாக பண்பாட்டு மூலமாக அவர்கிட்ட அடைக்க வேண்டாம். 4 வர்ணங்களை நானே படைத்தேன், நான் நினைத்தா கூட வர்ணத்தை மாற்ற முடியாது சொல்லி கீதா உபச்சாரத்துல நம்முடைய கிருஷ்ணவர்மா சொல்லிட்டார் பகவத்கீதை. அப்ப என்ன அர்த்தம், அவன் தொழிலை செய், அவன் வர்ணத்துடைய தொழிலை செய். நீ உன்னுடைய வர்ணம், உன்னுடைய சாதி தொழில சிறப்பாக இல்லாட்டியும் பரவாயில்ல, நீ அந்த தொழில செய்யணும். வேறொரு வர்ணம் சாதியுடைய தொழில சிறப்பா செய்தால் கூட நீ அந்த தொழிலை செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் உனக்கு பாவம் தான், உனக்கு சொர்க்கம் கிடைக்காது என்று சொல்லி பகவத்கீதையில சொல்லப்படுகிறது. அதான் மனு தர்மம் சொல்லுது, அதான் இதிகாசங்கள், புராணங்களும் சொல்லுது. அப்ப என்ன நோக்கிறது, யார் யாருக்கு என்னென்ன தொழிலோ குல தொழிலோ அதை செய்ய, அந்த தொழிலை நீ தேர்ச்சி வராவிட்டால் கூட, அந்த தொழிலோட திறமை இல்லாமல் கூட, அந்த தொழில உன்னால முடிஞ்ச அளவுக்கு மோசமான தொழில் செஞ்சா கூட உனக்கு புண்ணியம் உண்டு. ஆனா அதே சமயத்துல வேற சாதிக்கார செய்யக்கூடிய தொழில் செஞ்சாங்க உனக்கு பாவம் தான் பகவத்கீதை சொல்லுது. அப்ப இதான் அப்ப என்ன வருது, பகவானே சொல்லிட்டாரு, கிருஷ்ண பகவான் தான் சொல்லிட்டாரு, 4 வருடமே நான் தான் படைச்சேன், நான் நினைச்சா கூட மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு பொழுது அதனால சாதாரண பாமர மக்கள் கடவுள் தான் சாதியா படைச்சான், கடவுள் தான் மனங்களை படைச்சான், எனவே கடவுள் சொன்ன தொழில் செய்யணும்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு செய்யக்கூடிய பார்க்கணும். அப்ப அது இன்னைக்கு நீடிக்கிறத பாக்குறோம். அண்மையில ஒரு செய்தி படிச்சேன், ரெட்ட கோண முறை இருக்கு. அந்த ரெட்ட கோண முறையில் இருக்கிற பொழுது அதுல ஒருத்தர் சொன்னார், நான் உயர் சாதிக்காரர்கள் செய்கிற குடிக்கின்ற டம்ளர் குடிச்சாங்க, எனக்கு பாவம் தான் எனக்கு சொன்னார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனநிலை உருவாக்கிருக்காங்க, ரெட்ட கோலை முறையை நியாயப்படுத்தக்கூடிய மனநிலை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப யார் யார் எந்தெந்த தொழில் செய்யறாங்க அந்த தொழில செய்யக்கூடிய மனநிலையை இந்திய சமூகத்துல இன்றைக்கு புராணங்கள், இதிகாசங்கள், பகவத்கீதை, பார்ப்பனிய சித்தாந்தம் உருவாக்கி வச்சிருக்கு. எனவே எதிர்த்து மக்கள் போராட வேண்டிய அவசியம், போராடவே மாட்டாங்க. போராடுறதே கிடையாது. எங்க போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் எங்க இருக்கு? ரோமாவுடைய அடிமைகளுக்கு போராட்டம் வரை இந்தியாவில் அடிமை போலீஸ் நடந்திருக்கா? இல்லையே. எவ்வளவு சுலபமா ஆளுநர் கருத்து இந்தியாவில் போலீஸ் பார்க்க வேண்டிய அவசியம். எனவே நான் இந்த தேசிய கொள்கை 2020 என்பதும் அதை பின்பற்றி அதை ஒட்டி என்ன உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே ஆளு வர்க்கத்துடைய சுரண்டலை பாதுகாக்கிற நோக்கம் எப்பொழுதுமே உண்டு கல்வி. எனவே கல்வியை சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கக்கூடாது. எனவே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பிரிட்டிஷ் காலனியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்திய உடல் ஆனால் இங்கிலாந்து மூல என்று உருவாக்கிய வகையில தான் அந்த கல்வித்துறை உருவாக்கி இந்தியா நடைமுறைப்படுத்தாங்க. அப்ப அவர்களுக்கு இந்தியாவில் காலனி ஆதிக்கத்தை நியாயப்படுத்த வேண்டும், காலனி ஆதிக்கத்தை இருக்கக்கூடாது. எனவே சிந்தனையால் ஒரு ஆங்கிலேயராக இருக்கக்கூடிய வகையில இந்திய குடிமக்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கல்வித்துறை உருவாக்கப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் தேசிய கல்வி 2020 உருவாக்கப்பட்டு இன்றைக்கு கல்வியை தனியார் மயமாக்க வேண்டும், கார்பரேட் மயமாக்க வேண்டும், அது தொழிற்கல்வி என்ற பெயரில் குலக்கல்வி முறை கொண்டு வர வேண்டும். அவரவர் சாதி தொழில் என்ன செய்தார்களோ அந்த சாதி தொழிலே செய்ய வேண்டியதற்காக ஒகேஷனல் கோர்ஸ் அவங்க கொண்டு வருகிறாங்க. எனவே 6ஆம் வகுப்பு ஒகேஷனல் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பை படிக்கணும். அவ்வாறு படிக்கின்ற பொழுது அந்த கல்விகள் என்ன சொல்றாங்க, எந்தெந்த பகுதியில என்னென்ன தொழில் இருக்கோ அந்த தொழில் பயிற்சி கொடுன்னு சொல்றாங்க. ஒரு பகுதியில மீன்பிடி தொழில் இருக்கிற மீன்பிடி தொழிலை கத்துக் கொடு, பறவை செய்யறதுக்கு பறவை செய்யறதை கத்துக் கொடு, கார்பெண்டர் வேலை செய்யறது கார்பெண்டர் தொழிலை கத்துக் கொடு, அதே போல மண்பானை செய்யறது மண்பானை தொழிலை கத்துக் கொடு. அதுக்கு நீங்க லோக்கல் இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் இல்லைன்னா லோக்கல் இருக்கக்கூடிய அந்த தொழில் செய்யப்படுகிறது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேசிய கல்வியில் சொல்லப்படுகிறது. அதே போல என்ன சொல்றாங்க, எனக்கு அந்த குல தொழிலே செய்யப்படுகிறாரா விஸ்வகர்மா திட்டத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. ஒரு பக்கம் தேசிய கல்வி கொள்கை 2020, அந்த தேசிய கல்விக் கொள்கை மறைமுக குலக்கல்வி முறையை ஊக்கப்படுத்துது, குல தொழிலை ஊக்கப்படுத்துது. யார் யார் எந்தெந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலை செய்யறதை ஊக்கப்படுத்துது.
அப்ப அதை பயிற்றுவிப்பதற்காக என்ன செய்யறாங்க, அதுக்கு நான் வந்து உனக்கு இன்சென்டிவ் தர்றேன், அது ஸ்டைபண்ட் தர்றேன், ஊக்கத்தொகை தர்றேன், லோன் தர்றேன், வட்டியில்லா கடன் தர்றேன், மானியம் தர்றேன் என்ற பேர்ல மோடி அரசாங்கம் விஸ்வகர்மா திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப விஸ்வகர்மா திட்டத்தின் நோக்கம் என்ன, குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்பதா. அப்ப மனு தர்மத்தையே புதிய வடிவத்தில் இன்றைக்கு சூழல்கள் கொடுக்குறாங்க. யார் ஆட்சி நடந்தாலும் சரி, மீண்டும் இந்த சமூகத்தை 2000 ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்து செல்ல முடியாது. சமூகம் முன்னோக்கி தான் செல்லும், வரலாறு முன்னோக்கி தான் செல்லும். திரும்ப பழைய உற்பத்தி முறையை உருவாக்க முடியாது. நாம் முதலாளித்துவ உற்பத்தி முறை சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாளித்துவ உற்பத்தி முறை நீடிக்கிறது, முதலாளித்துவ உற்பத்தி முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முதலாளித்துவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னதான் RSS தலையில இருந்தாலும் சரி, மோடி அரசு தலையில இருந்தாலும் சரி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அமைப்புக்கு, நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்புக்கும் அல்லது நிலப்பிரபுத்துவ முந்தைய ஆட்சி முறையில் சமூக பொருளாதார அமைப்பு இந்தியா என்னவா இருந்ததோ அந்த சமூக அமைப்பு இந்தியாவை கொண்டு செல்லவே முடியாது. புத்த காலத்தை இந்தியா கொண்டு போக முடியாது. மனதர்ம ஆட்சி காலத்தில் இருந்த சமூகத்தை இந்தியா மீண்டும் கொண்டு போக முடியாது. இந்திய சமூகம் அடுத்த கட்டத்தில் முன்னேறக்கூடிய மீண்டும் 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி எந்த சமூகத்தை கொண்டு வர முடியாது. இது மார்க்ஸ் ஏங்கல் நெகேஷன் நீங்க படிச்சிருக்கீங்க. சமூகத்தை பின்னோக்கி இட்டு செல்ல முடியாது. சில நேரத்தில் வந்து சில தடங்கள் வரலாம், சில பின்னங்கள் ஏற்படலாம். சோவியத் எப்படி சோசியலிச பாதையிலிருந்து மீண்டும் முதலாளித்துவ பாதைக்கு தற்செயலா வந்திருக்கோ அது ஒரு தற்காலிகமான இதுதான், நிரந்தர சொல்ல முடியாது. இது மட்டும் தற்காலிக பின்னணி ஏற்படலாம். ஆனா ஒரு சமூகத்தை 2000 ஆண்டு பின்னோக்கி இட்டு செல்ல முடியாது. ஆனால் இவர்கள் என்ன பண்றாங்க, அந்த மனதர்ம ஆட்சியை மனதர்ம முறையை நவீன முறையில் எப்படி கொண்டு வரலாம்னு பாக்குறாங்க. என்னதான் நவீன முறையை கொண்டு வந்தாலும் கூட, தேசிய கல்வியை பிரித்தாலும் கூட அவர்கள் இன்றைக்கு வேலை பிரிவு நிறைய வந்திருக்கு, உழைப்பு பிரிவு வந்துருச்சு, உற்பத்தி சக்தி பெருகிருச்சு, அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு, புதிய புதிய துறையெல்லாம் வந்து வளர்ந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பை பிரம்மாண்டமாக உற்பத்தி சக்தி வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் மீண்டும் பழைய கிளாஸ்ல கூட அடைக்க முடியாது. அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. பழைய முந்தையில அடைக்க முடியாது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, நவீன தொழில்நுட்பம் எல்லாம் ஆட்டோமேஷன் மாதிரி போச்சு. அப்ப எவ்வாறு புறத்தொழிலை வந்து நீங்க திரும்ப கொண்டு வருவீங்க? அப்ப சிக்கல் இருக்கு. அப்ப நடைமுறைப்படுத்துவதா என்ன செய்வாங்க, மிகப்பெரிய அளவுக்கு வன்முறை கொண்டுவாங்க, மிகப்பெரிய அளவுக்கு சேவைகளை உருவாக்குவாங்க, மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுப்பாங்க. அது தேசிய கல்வியுடைய பக்கம். அப்ப இந்தியா அறிவியல் தொழில்நுட்பம் நோக்கி மேலும் மேலும் முன்னேறி நோக்கி தடுத்து விட்டு அது பதிலாக பல தடைகளை போடக்கூடிய நிலையை வந்து RSS BJP தேசிய கல்விக்குழு 2020 மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம். எனவேதான் இன்றைக்கு உயர்கல்வியில் மிகப்பெரிய பாதிக்கப்படும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சார் பேசுற கூட சொன்னாங்க, 5ஆவது நுழைவு, 3ஆவது நுழைவு, 8ஆவது நுழைவு எல்லாத்தையும் கொண்டு வரலாம். அப்ப மிகப்பெரிய பாதிப்பு. அதே போல சிறிய சிறிய கல்விகளை கிளஸ்டர் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சுருவாங்க. சின்ன சின்ன ஸ்கூல்லாம் மூடி, சின்ன சின்ன ஸ்கூல்ல இணைச்சு பெரிய பெரிய கிளஸ்டர் ஸ்கூலா மாற்ற சொல்லலாம். அப்புறம் மிக முக்கியமா பாத்தீங்கன்னா 3000 மாணவர்களுக்கு குறைவான காலேஜை மூடிடு, பெரிய பெரிய பல்கலைக்கழகம் மாற்ற தேசிய கல்விகளை உயர்கல்வியில் சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும். இப்ப விருதுநகர்ல இந்த நகரத்துல ஒரு 1000 பேர் படிக்கக்கூடிய ஒரு காலேஜ் வச்சுங்க, இந்த காலேஜை மூடிடலாம். அதுக்கப்புறம் 3000 மாணவர்கள் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகமாக மாற்ற சொல்றாங்க. என்ன ஆகும், இந்த 1500 மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள்ல கல்லூரியில வந்து கிராமப்புறத்துல மாணவர்கள் வந்து படிப்பாங்க, கிராமப்புற மாணவர்கள் படிப்பாங்க, டெய்லி பஸ் வந்து போவாங்க. அப்ப இங்க கல்லூரி இல்ல, 1500 பேர் படிக்கக்கூடிய கல்லூரி மூடுறோம்னு சொன்னாங்க. அது மிகப்பெரிய பாதிப்பை பெண்களுக்கு ஏற்படுத்தும், கிராமப்புற பெண்களுக்கு ஏற்படுத்தும். எத்தனை தாய்மார்கள் வந்து போய் மெட்ராஸ்ல படி அல்லது திருநெல்வேலியில படி கோயம்புத்தூர் படி அனுப்புவாங்க. அவங்களுக்கு பொருளாதாரம் எவ்வாறு இடம் கொடுக்கும். அண்டையிலேயே கல்லூரி இருந்தாங்க, டெய்லி போயிட்டு வந்து நீ போக்குவரத்து தமிழ்நாட்டில் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. காலையில காலேஜ் போயிட்டு மாலையில வீட்டுக்கு வந்துடலாம். அப்படிப்பட்ட சூழல்லாம் உயர்கல்வியில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய இந்த பெரிய பல்கலைக்கழகமா மாத்துறது, பெரிய கல்வி நிறுவனம் மாற்றுவது என்பது மிகப்பெரிய அளவுக்கு கல்வியில மோசமான தீய விளைவுகளை உருவாக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம். எனவேதான் எந்த வகையிலும் பார்க்கிறாங்க, தேசிய கல்விக்குழு 2020 ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய கல்விக்குழு 2020 உருவாக்கின போது அதுல வந்து பெரிய அளவு கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர் இருந்தாங்க, விண்வெளி ஆய்வாளர்கள், கஸ்தூரிகள் இருந்தாங்க. ஆனா எந்த கல்வியாளர் இருந்தாங்க, எந்த பேராசிரியர் இருந்தாங்கன்னா இல்ல. எனவே அப்படிப்பட்ட மோசமான நிறுவனங்களை கொண்டுதான் கல்விக்குழு என்பது 2020 உருவாக்கப்படுச்சு. அப்ப என்ன வருதுனாக்க, தேசிய கல்விக்குழுல எங்கேயுமே சமூக நீதிங்கிற வார்த்தை கிடையாது, இடஒதுக்கீடு சோசியலி எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் கிடையாது, சோசியலி எக்கனாமிக்கலி பேக்ரவுண்ட் சொல்றாங்க. எங்கேயுமே எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் சோசியல் பேக்ரவுண்ட் வார்த்தையாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. மிக மோசமான விளைவுகளை உருவாகும். எனவே நான் இன்றைக்கு இந்தியாவுடைய கல்வி நிலை என்பது உயர்வு என்பது மிக மோசமான நிலையில இருக்கு.
அப்ப இந்தியா முழுவதும் நம்முடைய டாக்டர் ஆரம் பேசிய கூட சொன்னார், இந்தியாவில் உள்ள கல்லூரியில கிட்டத்தட்ட 77 விழுக்காடு எல்லாம் தனியார் கல்லூரிகள் தான். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 70 விழுக்காடு எல்லாம் தனியார் கல்லூரிகள் தான். அப்ப வந்து தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. 66 விழுக்காடு கல்லூரி மாணவர்கள் எங்கே படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, தனியார் கல்லூரிகள் தான் படிக்கிறாங்க. தனியாரால் நிர்வகிக்கப்படுகிற கல்லூரி தான் படிக்கிறாங்க. இந்த 20% மாணவர்கள் எங்கே படிக்கிறாங்க, கிட்டத்தட்ட பாக்குறாங்க அரசு உதவி பெறும் கல்லூரியில் படிக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம். இப்ப மீதியில எங்க படிக்கிறாங்க, தனியார் கல்லூரி, முழுமையாக தனியார் நிர்வாகம், எல்லாமே தனியார் நிர்வாகம். அந்த கல்லூரியில் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சார் பேசுறவங்க சொன்னாங்க, இந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் கிட்டத்தட்ட 48 விழுக்காடு. ஆனா இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா 28 விழுக்காடுகள் தான் சராசரியா இருக்கு. அப்ப 100 மாணவர்கள் வந்து பிளஸ் 2ல பாஸ் பண்ணாங்க. இந்தியா முழுவதும் 28 மாணவர்கள் காலேஜுக்கு போறாங்க. 100 விழுக்காடு மாணவர்கள் பிளஸ் 2ல பாஸ் பண்ணாங்க. 28 மாணவர்கள் மட்டும் தான் காலேஜுக்கு போறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல 100 மாணவர்கள் பாஸ் பண்ணாங்க, 48 மாணவர்கள் வந்து உயர்கல்விக்கு போறாங்க. இது பெரிய பெருமிதமான கொள்ள முடியாது. அமெரிக்காவுடைய உயர்கல்வி வீதம் என்ன, கியூபாவுடைய உயர்கல்வி கல்வி வீதம் என்ன, பல நாடுகளில் உயர்கல்வி சேர்க்கை வீதம் என்ன, கிட்ட 65% 70% கியூபாவில மிகப்பெரிய முன்னேறி இருக்கு. சோவியத் யூனியன் எப்படி இருந்துச்சு, 65 விழுக்காடு 70 விழுக்காடு மேல உயர்கல்வி இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் 48 விழுக்காடு தான் இருக்கு, பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இந்த 48 விழுக்காடுல கூட அரசுடைய பங்களிப்பு என்ன, பெருமையா சொன்னாங்க திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள்ல அரசு கல்வியில் படிக்கக்கூடிய சொல்லுகிறீங்க, மீதி 34% 66% மாணவர்கள் எங்க படிக்கிறாங்க, எல்லாம் தனியார் கல்லூரியில் தனியார் உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிக்கிறாங்க. மிக மோசமான நிலை தமிழ்நாட்டில். அப்ப உயர்கல்வியில சமூக நீதி நடைமுறைப்படுத்திருக்கோம், 48 விழுக்காடு அளவுக்கு மாணவர்கள் சேர்க்கை வந்து இங்க இருக்கு இதெல்லாம் சொல்லி இந்த அரசாங்கம் பெருமைப்படுகிறது. அகில இந்திய அளவு ஒப்பிடுகின்ற பொழுது, அகில இந்திய சராசரியை ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாடு பரவாயில்ல, நாம் வந்து வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிலும் அரசுடைய பங்களிப்பு குறைவு என்பதை சுட்டி காட்ட வேண்டும். அப்ப அதுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் தமிழ்நாடு அரசு இந்த சட்ட திட்டத்தை கொண்டு வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழ்நாட்டில் 161 காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல ஏறத்தாழ 8000 மேற்பட்ட பேராசிரியர் பணியாற்றுகிறார். 3000 மேற்பட்ட அந்த காலேஜில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அரசாங்கம் இதை செய்யுது அப்படின்னா மிக முக்கியமான ஒரு காரணம்னாக்க, டாக்டர் ஆரம் சொன்ன மாதிரி ஏற்கனவே அரசு ஏற்கனவே கட்டணம் கட்டுறதுக்கு அதுக்கு கட்டுற காசு கொடுங்க. அதே மாதிரி பல பேர் டொனேஷன் வாங்கலாம் கட்டிருக்காங்க, மாணவர்கள் நிதி உதவி வாங்கி பண்ணிருக்காங்க. அப்ப இவ்வளவு செஞ்சுட்டு அதை வந்து தனியார் உதவி பெறும் கல்லூரிய தனியார் பல்கலைக்கழகம் பார்த்தாங்க, அந்த சொத்து எல்லாமே தனியார் பல்கலைக்கழகம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது ஒரு விஷயம். ரெண்டாவதுனாக்க தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பேராசிரியர் பெருமக்களுக்காக கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டு ஊதியத்துக்கு வழங்குது. அரசாங்கம் வழங்குது 2300 கோடி ரூபாய் அவங்க வழங்குறாங்க. இப்ப பல இடங்களில் எல்லாருமே பாத்தீங்கன்னா கல்லூரிகள்ல அது தனியார் உதவியாக இருக்கட்டும், தனியார் கல்லூரியா இருக்கட்டும், இந்த அரசு கல்லூரியா இருக்கட்டும், எல்லாம் கௌரவ பேராசிரியர் ஒப்பந்தம் போய் 10,000 12,000 கொடுக்குறாங்க. மோசமான நிலைமை தான். ஆனாலும் ஏற்கனவே ஆசிரியர் வந்து அந்த முழு ஊதியத்தை பெறாங்க. அந்த நிலை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழல்ல அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த 2000 ரூபாய் ஊதியம் கொடுக்க வேண்டியது தனியார் பல்கலைக்கழகம் மாறிவிட்டால், சின்ன சின்ன அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தனியார் பல்கலைக்கழகம் மாறிட்டாங்க. அந்த தனியார் பல்கலைக்கழக சட்ட விதிமுறை 11 படி என்ன செய்யறாங்க, அதுக்கு அரசாங்கம் எந்த விதமான நிதி கொடுக்க வேண்டியதில்லை, எந்த விதமான ஆசிரியர் ஊதியம் கொடுக்க வேண்டியதில்லை, எந்த விதமான மானியம் கொடுக்க வேண்டியதில்லை. அப்ப என்ன ஆயிடுது, தனியார் பள்ளிகளில் தனியார் பல்கலைக்கழகம் மாறிவிடுது, அங்கே படிக்கக்கூடிய மாணவனுடைய தாய்கள் தான் கையில் வைப்பாங்க. அப்ப ஃபீஸ் மிகப்பெரிய அளவுக்கு அதிகமாயிடும். ஒரு பிகாமுக்கு 8000 ஆண்டுக்கு வாங்குறாங்க, அது 80,000 90,000 1 லட்சம் ஆயிடும். டிமாண்ட் அதிகரிச்சாங்க, அவங்க எவ்வளவு வேணாலும் வசூல் பண்ணுவாங்க. ஆனா முதலமைச்சர் தரப்பு என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க, நாங்க தான் வந்து நிதி, அதாவது கட்டணத்தையும் வந்து குறைப்படுத்துவோம், கட்டணத்தை நாங்கள் நிர்ணயிப்போம் எல்லாம் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், எத்தனை தனியார் கல்லூரி உள்ள நீங்க கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்கீங்க? ஸ்கூல்ல உள்ள நிர்ணயிக்க முடியல, நிர்ணயிச்ச கட்டணத்தை விட கூடுதலா வாங்கின பொழுது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுச்சு? என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு டாக்டர், அவருடைய மகளுக்கு அரசு ஒதுக்கீட்டுல ஒரு தனியார் மருத்துவமனையில இடம் கிடைக்குது. அரசு ஒதுக்கீட்டுல அரசாங்க கமிட்டி ஃபீஸ் பிக்ஸ் பண்ண ஃபீஸ் எவ்வளவுனாங்க 4 லட்சம் ரூபாய். 4 லட்சம் ரூபாய் ஃபீஸ தனியார் மருத்துவமனையில பிக்ஸ் பண்ணிருக்காங்க அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு. ஆனால் வீடு எடுத்து போய் சேர 3 மணிக்கு போயிட்டார் தனியார் கல்லூரிக்கு. அவர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் அரசு கட்சியை சேர்ந்தவர், பேர்ல வேண்டாம். அவர் வந்து என்ன பண்றாரு, அவருடைய கல்லூரியில 4 லட்சம் ரூபாய் சேர்க்க முடியாது, 9 லட்சம் ரூபாய் கொடுக்குது. 9 லட்சம் சாயங்காலம் 5 மணியோட அட்மிஷன் முடியுது.
9 லட்சம் ரூபாய் கொடுங்க, 9 லட்சம் ரூபாய் கொடுத்தா உங்க பொண்ணு அட்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க. அவர் 9 லட்சம் கையில இல்ல, அட்மிஷன் போட முடியல. பார்த்தா அதுக்கு பின்னால பணம் பெற்றோம் சீட்டு சேர்ந்தான். இதான் தமிழ்நாட்டு லட்சணம். எல்லா மருத்துவமனையும் நடக்குது. வெறும் எம்பிபிஎஸ் படிப்பு மட்டும் இல்ல, எல்லா பேராமெடிக்கல் கோர்சஸ், எல்லா நர்சிங் கோர்சஸ் இதுதான். அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ற ஃபீஸ் ஒண்ணு, அங்க வாங்குகிற ஃபீஸ் ஒண்ணு. தமிழ்நாடு ஒரு சட்டம் வச்சிருக்கீங்க, கட்டாய நன்கொடை தடுப்பு சட்டம்னு. எத்தனை பேர் மேல நடவடிக்கை எடுத்தீங்க? எத்தனை கல்லூரி நிர்வாகங்கள் மேல நடவடிக்கை எடுத்தீங்க? எத்தனை கல்லூரி மேல பின்னாடி ஃபைன் போட்டிருக்கீங்க? ஏதாச்சும் புரியுற உண்டாது? அதுவும் சொல்ல போனாங்க, இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க தனியார் நிதிநிலை மருத்துவ பல்கலைக்கழகம் நடத்தாங்க. எல்லாம் கொள்ளையோ கொள்ளை. அப்ப அதுக்கு யார் கட்டண வசூல் பண்றாங்க? இடஒதுக்கீடு பாதிக்கப்படாது, சமூக பாதிக்கப்படாது. நாங்கள் திருத்தம் கொண்டிருக்கோம், புதிய விதிமுறை சேர்த்திருக்கோம். 14 ஒரு பிரிவு சேர்த்திருக்கோம், 14 ஏன் கிடைக்கிறது ஒரு புதிய பிரிவு சேர்த்திருக்கோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கொண்டு சட்ட திருத்தத்துல தனியார் கல்லூரிகள் வந்து அது சிறுபான்மை இல்லைனாங்க அவங்க 65 விழுக்காட்டு அரசு கொடுக்கணும். மீதி சிறுபான்மை கல்லூரிகளாக அவங்க 50 விழுக்காடு இடம் கொடுக்கணும். அப்படின்னு நாங்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தோம். எனவே இடஒதுக்கீடு சமூக தான் பாதிக்கப்படும் சொல்லி சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு பழைய சட்டத்துல 10 விழுக்காடு தனியார் கல்லூரிகள் வந்து உதவி கல்லூரிகள் 10 விழுக்காடு இடங்களை நிர்வாக ஒதுக்கீடு வைக்க முடியும். மீதி 90 விழுக்காட அவங்க வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து அவங்க அட்மிஷன் போட முடியும். 90 விழுக்காடு இடங்கள்ல 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தணும். மீதி 10 விழுக்காடு தான் நிர்வாகத்துக்கு சொந்தம், நிர்வாகம் அட்மிட் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு என்ன நீங்க கொண்டு வரீங்க சட்டத்திட்டத்துல 65 விழுக்காடு இடங்களை வந்து தனியார் பல்கலைக்கழகம் கொடுக்கணும். அதுவே வந்து சிறுபான்மை பல்கலைக்கழகம் வந்தாங்க, தனியார் பல்கலைக்கழகம் வந்தாங்க 50 விழுக்காடு கொண்டு சொன்னாங்க. 90ல இருந்து 50 கொண்டு போச்சா, 90ல இருந்து 65 கொண்டு போச்சா? அப்ப இது மிகப்பெரிய சமூக நீதி பாதிப்பு தானே? எப்படி சமூக நீதி பாதிப்பு சொல்றீங்க? அதுக்கடுத்து இந்த இடஒதுக்கீடு இருந்தா கூட மிகப்பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டில் இருக்க சமூக நீதியில பல புள்ளிகளை சொல்ல முடியும். இந்த 7.5 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழிற்கல்வி இடஒதுக்கீடு வராததுனால என்ன நிலைமை தெரியுமா? கடந்த 5 ஆண்டுகள்ல அந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புல எஸ்சி எஸ்டி மாணவர்கள் சேர்க்கை விதம் 50 விழுக்காடு வீழ்ச்சி. 50 விழுக்காடு எஸ்சி எஸ்டி மாணவர்கள் சேர்க்கை விதம் பொறியியல் கல்வியில குறைந்திருக்கிறது. ஏன் குறைஞ்சது? அதுல வந்து நுழைவுத் தேர்வு கிடையாது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு நுழைவுத் தேர்வு கிடையாது, இடஒதுக்கீடு இருக்கு. ஆனா அதே மாதிரி அவங்க வந்து 65 விழுக்காடு இடங்கள் கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட ஏன் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான மாணவர் சேர்க்கை 50 விழுக்காடு வீழ்ச்சி அடைந்தது சொன்னால் மிக முக்கியமான காரணம் கல்வி கட்டணம் அதிகம். ஏழை மாணவர்கள் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை. அதே பிறகு மிக முக்கியமான காரணம் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஒழுங்கா கிடைக்கல. ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே உள்ள குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அரசு ஒதுக்கீட்டுல தனியார் பொறியியல் கல்வியில படிச்சா, தனியார் மருத்துவ படிச்சா அதுக்கான கல்வி கட்டணம் அரசாங்கம் ஏற்குது. அது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஆனா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஒழுங்கா கொடுத்துருக்காங்க. எவ்வாறு பொறியியல் கல்வியில எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தாலும் எப்படி படிக்க முடியும்? எனவே இடஒதுக்கீடு என்பது இருந்தாலும் கூட 65 விழுக்காடு கொடுத்தாலும் கூட எஸ்சி எஸ்டி மாணவர்கள் சாதாரண தொழிலாளி கூலி தொழிலாளி குழந்தைகள் வந்து தனியார் பொறியியல் கல்வியை படிக்க முடியவில்லை. எனவே 50 விழுக்காடு சேர்க்கை வீதம் வீழ்ச்சி அடைந்தது. அப்ப இது சமூக நீதி பாதிக்கலையா? இடஒதுக்கீடு பாதிக்கலையா? தனியார் நிகர்நிலை பல்கலை இடஒதுக்கீடு இருக்கா? எந்த பல்கலை இடஒதுக்கீடு கிடையாது. தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள்ல எஸ்சி எஸ்டி மாணவர்கள் சேர்க்கை வீதம் 2 விழுக்காடு தான் குறைவு. அப்ப தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தது ஏன்? இந்திய அரசு வலியுறுத்தல தனியார் நிகர்நிலை பல்கலை இடஒதுக்கீடு கொள்வாங்க. ஏன் கோரிக்கை வலுக்க மாட்டேங்குது? அதுக்கான போராட்டம் என்ன பண்ணீங்க? போராட்டம் என்ன முன்னெடுத்தீங்க? முதலமைச்சர் அறிக்கையில் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்நாட்டில் நிகர்நிலை பல்கலைகள் புதுசா 50 சொல்றாரு. வரவேற்கிறோம், பாராட்டுறோம். நீ செய்யல. ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் கொள்ளையடிக்கிறாங்களே, அட்மிஷன் முறைப்படுத்த முடியுதா? தமிழ்நாட்டில் ஏராளமான நிகர்நிலை பல்கலைக்கழகம் இருக்கு. அட்மிஷன்ல தமிழ்நாடு அரசு எந்த விதமான கட்டுப்பாடு இருக்கிறதா? இல்ல ஒன்றிய அரசு எந்த விதமான கட்டுப்பாடு இருக்கிறதா? நுழைவுத் தேர்வு அவங்களே நடத்துகிறாங்க. தனியார் பல்கலைக்கழகம் அவங்களே தனியாக ஒரு நுழைவுத் தேர்வு எஸ்ஆர் நடத்துறாங்க, விஐடி நடத்துறாங்க. ஒவ்வொரு பல்கலைக்கழகம் தனியாக நுழைவுத் தேர்வு எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நுழைவுத் தேர்வு எழுதுனாங்க மாணவர்கள் 10,000 10,000. அப்ப தனித்தனியா ஒரு நுழைவுத் தேர்வு எழுதும், அட்மிஷன் அவங்களே போடுறாங்க. அப்ப இது எங்கேயாச்சும் கட்டுப்பாடு இருக்கா? மத்திய அரசு கட்டுப்பாடு இல்லை, மாநில அரசோட கட்டுப்பாடு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்கள் தனியார் கல்லூரியிலையும் தனியார் பல்கலைக்கழகம் மாற்றாங்க. அதே போல தனியார் உதவிபெறும் கல்லூரியிலையும் அரசு உதவிபெறும் கல்லூரியிலையும் தனியார் பல்கலைக்கழகம் மாற்றாங்க. எப்படிப்பட்ட மோசமான விளைவு உருவாகும்?
தமிழ்நாட்டில் ஏற்கனவே தனியார் கல்வி நிறுவனம் அதிகம். மாணவர்கள் 66 விழுக்காடு தனியார் கல்லூரியில் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல மீண்டும் தன்னுடைய பொறுப்பை தட்டிக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? அப்ப தமிழ்நாட்டில் அரசு உயர்கல்விக்கு கொடுக்கக்கூடிய நிதியை குறைக்கணும் பார்க்கறாங்க. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக திருச்சியில பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் நடந்தாங்க. அதுல திமுக சபை பேச கொடுத்துருந்தாங்க. நான் அதை பேசுறேன். கிட்டத்தட்ட 13 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க பேசுறேன். அப்பொழுது நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? அது கொடுக்குறவங்க என்ன சொன்னாரு? கல்விக்கும் மருத்துவத்துக்கும் இப்பொழுது எவ்வளவு நிதி செலவு செய்யப்படுகிறதோ அதை விட 3 மடங்கு அதிகமாக கல்விக்கும் மருத்துவத்துக்கும் ஒன்று சொன்னாங்க. இதுவரை ஒரு நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தப்பட்டதா? இல்லையே. உயர்கல்விக்கான நிதி குறைச்சிட்டே இருக்கு. அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு சொல்ல முடியாது. 8,000 கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க, உயர்கல்வித்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா அகில இந்திய லெவலில் உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீடு குறைஞ்சிட்டே இருக்கு. ஒட்டுமொத்த கல்விக்கு நிதியில உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்து கொண்டே இருக்கிறது. அது காரணமாக இந்தியா முழுவதும் உயர்கல்வி தனியார் மயமாய் கொண்டே இருக்கிறார் என்பதுதான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல்ல நாம் இந்த நிலை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தனியார் பல்கலைக்கழகம் கூடாது என்பதை வலியுறுத்தி நாம் போராட்டங்களை இயக்கங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப மூட்டா போன்ற அமைப்புகள், இடதுசாரி மாணவர் அமைப்புகள், இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து எந்த வடிவத்திலையும் புதிய முறையில் அந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. அந்த சட்டத்தை நாங்கள் திரும்ப பெறுவது சொல்லியிருக்கிறாங்க. ஆனா திரும்ப பெறுவது ஆய்வு உட்படுத்தப்படும் சொன்னாங்க. திரும்ப சில சேர்க்கைகளை செய்திட்டு திரும்ப அந்த சட்ட மசோதா கொண்டு வராங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தமிழ்நாடு அரசாங்கமும் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்று சொன்னால் கூட இதுவும் சர்வதேச நிதி மூலதனத்துடைய கல்விக் கொள்கை தான் நடைமுறைப்படுத்துகிறது. புதிய தாராளமயமாக்கல் கொள்கைக்கு ஏற்ப உயர்கல்வியை கல்வியை மாற்றங்கள் கொண்டிருக்கிறது. கல்வியை மருத்துவத்தை முழுமையாக தனியார் மயமாக்கும் நோக்கத்தோட தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது. என்னதான் இங்க அந்த மாடல் இந்த மாடல் சொன்னாலும் கூட உங்களுடைய மாடல் என்பது உலக வங்கி மாடல் தான். தமிழ்நாடு அரசு அதான் நடைமுறைப்படுத்துது. உலக வங்கி என்ன சொல்லுங்க அதான் செய்றீங்க. அப்ப உலக வங்கி என்ன சொல்லியிருக்கு? கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் அரசு செலவிடுகிற நிதியை அந்த படிப்படியாக குறைத்துவிட்டு அந்த செலவினங்களை குடும்பங்களையே ஏற்றுக்கொள்ள செலவை செய்ய வேண்டும், தனிநபர் முதலே சுமத்த வேண்டும் என்பதுதான் உலக வங்கியோட திட்டம். அது சர்வதேச நிதி மூலதன திட்டம். அப்ப என்ன பண்றாங்க? மருத்துவ செலவையும் தனியாருடைய முதலை ஏற்றுகிறாங்க, தனிப்பட்ட குடும்பங்கள் மேல ஏற்றுறாங்க. அதே போலவே கல்வி செலவையும் தனியார் குடும்பங்கள் மேல ஏற்றுறாங்க, தனியார் மேல ஏற்றுறாங்க. அப்ப அவ்வாறு ஏற்றுகிற பொழுது பாதிக்கக்கூடிய பரம ஏழைகளுக்கு ஏதேனும் சில உதவிகள் செய்யணும். எனவே அந்த அடிப்படையில் தான் மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்து பரம ஏழைகளுக்கு காப்பீடு திட்டம். அரசு மருத்துவமனை சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லா டெஸ்டும் இன்னைக்கு காசு தான் வாங்குறாங்க. இல்லைன்னு சொன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை பயன்படுத்தணும். ரெண்டு தான். முற்றிலும் இலவசம் கிடையாது. எங்கேயாவது விருதுநகர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிடி ஸ்கேன் இலவசம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எந்த டெஸ்டும் இலவசம் கிடையாது. ஒண்ணு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை கொண்டு போகணும், எல்லாம் பணம் கட்டணும். அதான் இவ்வளவு நிலைமை. அப்ப அதனால பாதிக்கப்படக்கூடிய கார்டுல என்ன செய்யணும்? ஒண்ணு பணத்தை கட்டணும், இல்ல டெஸ்ட் போகாம இருக்கணும். அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி பரமைகளில் பாதிக்கப்படக்கூடாதுதான் முதலமைச்சர் காப்பீடு திட்டம், பிரதமர் காப்பீடு திட்டம். எனவே அது போன்று கல்வித்துறைகளை தனியார் மயமாக்கின்ற பொழுது ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ரைட் டு, அதாவது கட்டாய கல்வி சட்டத்தில் மாற்றங்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்து அண்மை பள்ளிகள், அதாவது அண்டையில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல, அருகமை பள்ளிகள்ல 25 விழுக்காடு இடங்களை ஏழை மாணவர்கள் கொடுக்கணும் திட்டம். அப்ப டாக்டர் ஆர்வோட சொன்னார், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்படி இருக்கணும்? அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி வரணும், முழுமையாக இலவச கல்வி வரணும். ஆனா அது இல்லாம என்ன பண்ணாங்க? ஏழை குழந்தைகள் தனியார் பள்ளியில் படித்தாங்க. 25 இடங்களை ஒட்டுமொத்தமாக தனியார் பள்ளியில் உள்ள இடங்களை 25 விழுக்காடு இடங்களை ஏழை மாணவர்கள் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த ஏழை மாணவர்கள் கல்வி கட்டணத்தை யார் செலுத்துது? ஒன்றிய அரசு, மாநில அரசு செலுத்துது. ஒன்றிய அரசு நிதியை கொடுக்கல, மாநில அரசு மட்டும் செலவு பண்றாங்க. அப்ப அது சிக்கல் இருக்கு. பல பள்ளிகள் அது முழுமையாக நடைமுறைப்படுத்தவே இல்லை. அந்த 25 விழுக்காடு இடங்களை ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளி கொடுக்கறதே இல்லை. அப்ப என்ன நோக்கம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்து அதை அரசாங்கமே பள்ளிகளை தொடங்கி அரசாங்கமே இலவசமாக தரமான கல்வியை ஏழை மக்கள் கொடுப்பது பதிலாக நீ தனியார் பள்ளிகளுக்கு வைங்க, நான் 25 விழுக்காடு கட்டணம் கொடுத்துறேன், நீ அவங்க எஜுகேஷன் கொடுத்து சொல்லி என்னுடைய பொறுப்பை தட்டி வைக்கணும். அப்ப அதே போலவே தான் நாங்கள் கூட அதை வரவேற்கிறோம். ஏன்னா உண்மையில பரவாயில்ல, ஆனா நீடிக்கலாமா? அது நீடிக்க கூடாது. மாற்று
அரசாங்கமே புதிய பள்ளிகள் துவங்கணும். ஆனா என்ன நிலைமை, இந்தியா வந்து சென்ற ஆண்டு மட்டும் 2000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. மோசமான நிலைமை, அரசு பள்ளிகள் மூடப்பட்டே இருக்கு. இப்ப தமிழ்நாடு அதே நிலைமை தான். அப்ப அந்த மாற்றம் வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல நீங்க என்ன செய்யறாங்க, தனியார் கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7% இடஒதுக்கீடு, அது வரவேற்கத்தக்கதான். அவர்களுக்கான கல்வி கட்டணம் அரசாங்கம் கொடுக்குது, வரவேற்கத்தக்கதான். ஒரு வாரம் அந்த டிமாண்ட் நாங்க தான் வச்சோம், உடனே நிறைவேற்றினாங்க. ஆனா இதுல என்னன்னாங்க, இப்ப இன்னொரு சிக்கல் இருக்கு. அரசாங்கமே கல்வி நிறுவனங்களை உருவாக்கி ஏழை மாணவர்கள் எல்லாரும் இலவசம் படிக்கலாம், குறைந்த கட்டணத்தில் படிக்கிற மாதிரி சொல்றதா செய்வதா எதிர்காலத்துக்கு நல்லது. ஆனா என்ன பண்றாங்க, பட்ஜெட்ல 550 ரூபாய் உயர்கல்விக்கான ஒதுக்கீட்டுல இருந்தாலும் 550 ரூபாய அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் கல்விகளை படிப்பதற்காக ஒதுக்குறாங்க. அப்ப 550 ரூபாய் அதிகம், ஏழை மாணவர்கள் உதவி செய்ய மாற்றுறதே கிடையாது. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, லிங்க் பண்ணி பாருங்க, உதவி பெறும் பள்ளி கல்லூரி அரசு கல்லூரி தனியார் பல்கலைக்கழகம் மாத்திரம். அப்புறம் 7.5 விழுக்காடு மாணவர்களுக்கு கல்விக்காக உதவி செய்யறதுக்கு 580 ரூபாய் உதவி பண்றாங்க. அப்ப இந்த மறைமுகமா யாரும் கொடுக்குற பாருங்க, அந்த தனியார் பல்கலைக்கழகம் பாருங்க. ஆனா மாணவர்கள் பயன்படுறாங்க, அதுக்கு நிறுத்து நான் சொல்ல வரல. ஆனா தொலைவுக்கு பாருங்க, நீ இருக்கக்கூடிய நிதியை வைத்துக் கொண்டு கூடுதலாக நிதியை ஒதுக்கி ஏராளமான அரசு கல்லூரியில் தோங்கணும், ஏராளமான அரசு மருத்துவக் கல்லூரியில் தோங்கணும். தமிழ்நாடு அரசு பொறியியல் கல்லூரியோட 10 கல்லூரிகள் இல்லை, கிட்டத்தட்ட 540 பொறியியல் கல்லூரி. ஆனா 10 கல்லூரியோட அரசு பொறியியல் கல்லூரி இல்லை, இது எல்லாமே தனியார் தான். அப்ப தனியார் கல்லூரியில அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிட்டோம், அந்த பொறியியல் கல்லூரிக்கு செலவுக்கான கட்டணத்தை அரசாங்கமே சென்று சொன்னாங்க. என்ன இருந்தது, தனியார் பொறியியல் கல்லூரியில மரபு ஊக்கப்படுத்துறாங்க. தனியார் பொறியியல் கல்லூரியில ஒவ்வொரு ஆண்டும் 40 விழுக்காடு இடங்கள் காலியா போகுது. மெடிக்கல் சீட் இன்ஜினியரிங் சீட் இருக்கிறதோட இல்ல, இப்ப விளம்பரம் மெடிக்கல் காலேஜ் வாங்கிக்கிறாங்க, மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ண முடியல, மெடிக்கல் சீட்ல மெடிக்கல் காலேஜ் வாங்கிக்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றான், பொறியியல் சீட் இல்ல பொறியியல் கல்லூரி வாங்கிக்கன்னு சொல்றான். ஏன்னா பல இடங்களில் சேர மாட்டேங்கிறான், மாணவர்கள் வந்து பல பொறியியல் இடங்கள்ல சேர மாட்டேங்கிறான். 40 விழுக்காடு இடங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வேஸ்டா போகுது. அப்ப இதையெல்லாம் எப்படி சரி செய்வது இந்த விமர்சனம் இருக்கணும். அப்ப தனியார் பல்கலைக்கழகம் மாற்றிட்டாங்க, மீதி 35 விழுக்காடுகள்ல ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியா வந்து சேரலாம், வேற மாநிலம் வந்து சேரலாம். அப்ப அது வந்து யாருக்கு உதவி செய்யறாங்க, பொறியியல் கல்வி நடத்துறவங்க உதவி பண்றாங்க. தனியார் கல்வி நடத்துறதுக்கு அரசு உதவி பண்ணுது, 100 ஏக்கர்லாம் வேண்டாம் குறைக்கிறேன்னு சொல்லி உதவி பண்ணுது. அப்ப இது முழுமையாக சமூக நீதி காப்பீடு திட்டல சார் சொன்ன மாதிரி மாணவருடைய கல்வி மேம்பாடு அல்ல. ஒரே நோக்கம், அரசியல் கட்சி தலைவர் நடத்தக்கூடிய பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், அதே போல உயர்கல்வி நிறுவனங்கள், அதை பல்கலைக்கழகம் மாத்தி அதே போல இடம்லாம் வேண்டாம், நான் சலுகை தரேன், இதை செஞ்சுக்கணும். அதே போலவே உங்களுடைய இடமும் வேக்கண்டா போக வேண்டாம், ஒரு மினிமம் உத்தரவாதத்தை தரேன். அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறாங்களா, அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்துரு, எவ்வளவு சாதமா இருக்கு பாருங்களா. அதான் நீங்க கல்வி கொள்கை, இந்த உயர்கல்வியில் இருக்கக்கூடிய நெருக்கடி. எனவே இப்ப இந்த நெருக்கடி இப்ப இதை உடனடியாக மாற்ற முடியுமா, உடனே மாற்ற முடியாது. இந்த சட்டம் திரும்ப பெற்றாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு உலக சொல்றதை செஞ்சு ஆகணும். ஏன்னா நம்ம ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம், WTOல கையெழுத்து போட்டாச்சு, கேட்ஸ்ல கையெழுத்து போட்டாச்சு. கையெழுத்து போட்டவரை ஒரு மாநில அரசு மட்டுமே செய்ய முடியாது சொல்ல முடியாது. எனவேதான் ஒன்றிய அரசு நிர்பந்தப்படுத்துது, அதை செய்ய இதை செய்ய நிர்பந்தப்படுத்துது. ஏன் தேசிய கல்வியோட 2020 நடைமுறைப்படுத்து இல்ல நிதியை தர மாட்டேன் ஏன் ஒன்றிய அரசு சொல்லுது, ஏன் மோடி அரசு சொல்லுது? வெறும் இந்த திட்டம் மட்டுமல்ல காரணம், உலகினுடைய கல்விக்குழு இந்த 2020 தேசிய கல்விக் கொள்கை. இந்த தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த கல்விக் கொள்கை நாடாளுமன்றத்தில் வைத்து அங்கீகாரத்தை பெற்றார்கள். அவ்வாறு அங்கீகாரத்தை பெறுவதற்கு முன்பாக 2 நாளைக்கு முன்னால உலக வங்கியுடைய தலைவர்களை உலக வங்கி அதிகாரிகளை சந்தித்து எங்க தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்த போறோம், எனவே நீங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள சொன்ன பிறகு உலக வங்கி அதிகாரிகள் அனுமதி கொடுத்த பிறகுதான் இந்திய நாடாளுமன்றத்தில் தேசிய கல்விக் கொள்கை 2020 நிர்மலா சீதாராமன் வைத்து அதுக்கு அங்கீகாரம் வாங்கினாங்க, அது நடைமுறைப்படுத்தப்படும். எனவே தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தவில்லை, மாநில அரசு நடைமுறைப்படுத்தவில்லைன்னா ஒன்றிய அரசு மிரட்டுது, ஒரு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. அப்ப ஒன்றிய அரசு பின்னால யார் இருக்கா, யார் ஒன்றிய அரசு மிரட்டுறாங்க, உலக வங்கி மிரட்டுது, சர்வதேச நிதி மூலங்கள் மிரட்டுது. எனவே இந்திய அரசாங்கம் கார்பரேட் அரசாங்கம், இந்த கார்பரேட் அரசாங்கம் சர்வதேச நிதி மூலத்தோட உலக வங்கியோட மிக நெருக்கமான உறவு கொண்டிருக்கு என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவேதான் நம்முடைய கல்விக் கொள்கையில கல்வியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு பின்னால வந்து சர்வதேச நிதி மூலதனம் இருக்கு, உலக வங்கி இருக்கு என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது.
எனவே அதற்கேற்ற மாற்றம் வருகிறது. எனவே இதை எதிர்த்து போராட்டம் என்பது இந்திய நாட்டு மக்கள் மட்டும் இருக்கிறார் போதாது. உலகம் முழுவதும் மக்கள்லாம் உலக வங்கிக்கு எதிராக, சர்வதேச நிதிமூலத்துடைய மோசமான கொள்கைக்கு எதிராக இரண்டு போராட்டத்தை அவசியம். இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கிற பொழுது இதனால் வரக்கூடிய பாதிப்புகளை நாம் தடுத்து நிறுத்த முடியும், இடதுசாரிகளால் தடுத்து நிறுத்த முடியும். பல நாடுகளில் உலக வங்கியை ஓட விரட்டி இருக்காங்க, பெருவில் விரட்டி இருக்காங்க, வெனிசுலாவில் விரட்டி இருக்காங்க, பல நாடுகளில் உலக வங்கியை விரட்டி இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எனவே இந்த உலக வங்கிக்கு மாற்றாகத்தான் நீங்க பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்ப இந்தியா, சீனா போன்ற அமைப்புல சேர்ந்து ஒரு வங்கியை உருவாக்கியிருக்காங்க. அப்ப அந்த வங்கியுடைய தலைவர் சீனா இருக்கு. அப்ப ரஷ்யாவுடைய புட்டின், பிரசிடண்ட் புட்டின் மிக தெளிவா சொல்லியிருக்காரு, உலக வங்கிக்கு மாற்றாக ஒரு நிதியத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அப்ப அந்த மாதிரி உலக வங்கி கடன் கொடுக்கின்ற பொழுது பல நிபந்தனைகள் போடுறாங்க, ஏராளமா வட்டி வாங்குறாங்க, ஒவ்வொரு நாட்டுடைய கல்விக் கொள்கை, மருத்துவ கொள்கை மாற்றம் செய்ய சொல்றாங்க. அது ஏழை மக்களுக்கு எதிராக இருக்கு. எனவே உலக வங்கிக்கு பதிலாக ஒரு மாற்று வங்கியை டெவலப்பிங் சேர்ந்து நாடுகளை சேர்ந்து உருவாக்க வேண்டும். அதற்கு சீனா, ரஷ்யா போன்ற உதவியாக சொல்லி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இந்தியாவில். அப்ப இது போன்ற மாற்றம் வர வேண்டிய அவசியம் இருக்கு. அதே சமயத்தில் நாமும் அதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து என்னன்னாக்க, இன்றைக்கு தனியார் மயமாக்கல், வணிகமயமாக்கல் மற்ற காலகட்டத்தில் எவ்வாறு நாம் சமூகத்தை காப்போம், எவ்வாறு இடஒதுக்கீட்டை பாதுகாப்போம், எவ்வாறு ஏழை மாணவர்களும் இந்த தனியார் பள்ளிகளில் மாறுபட்டு அதை படிப்பதற்கு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா ஒரு பக்கம் எடுக்கிறோம், அது கூடாதுன்னு சொல்றோம், அது உண்மை, அதுதான் போராடணும், மாற்றுக்கிறது இல்லை. அது நடைமுறைக்கு வந்துருச்சுல, தேசிய கல்வி நடைமுறைக்கு வந்துருச்சுல, நடைமுறைக்கு வந்து பாதிப்பு வருதுல்ல, நடைமுறை சிக்கல் எதிர்கொள்ளல. அப்ப ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல, அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. அவன் என்ன சொல்ற தேசிய கல்வித்துறையில, நீ எவ்வளவு வேணாலும் நிதியை வசூல் பண்ணிக்கணும், மாணவர்களுக்கு வசதியான மாணவர்களுக்கு எவ்வளவு வேணாலும் கட்டணத்தை வசூல் செய்து கொள். ஆனால் நீயாக விரும்பி விருப்பப்பட்டு ஏழை மாணவர்களுக்கு மனமிறங்கி கல்வி கற்க கொடுது, அவளுக்கு இலவசம் படிக்க வச்சது. யார்கிட்ட சொல்றாங்க? அந்த கல்வி நிறுவனத்தில் முதலாளி சொல்றான், மறைமுகமா நீ எவ்வளவு நாள் காசு வாங்கிக்க, வசதியானவர்கிட்ட வாங்கிக்கிட்டு ஏழை மாணவர்கள் மட்டும் இலவசம் நீ கற்றுக் கொடுக்குது. எனவே ஸ்காலர்ஷிப் என்கிட்ட கேட்காத, நிதி என்கிட்ட கேட்காத, அவன் கல்வியை முழுமையாக அவன் கொடுத்துட்டு ஸ்காலர்ஷிப்பை நீ கொடுத்துன்னு சொல்லலாம். இது எப்படி நடக்கும்? எங்கேயும் செய்யலாம், மயில மேல இறங்க முடியாது, லாபத்தை இறந்து விட்டு கொடுப்பான முதலாளி. அப்ப அதை வந்து சொல்றான், நீதிபதியாக சொல்றான், வேண்டுவா வைக்கிறான். அப்ப அதான் நடந்துட்டு. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல நாம் இந்த தனியார் பல்கலைக்கழகம் வந்தா கூட அது உள்ள சமூக நீதி வேணும், இடஒதுக்கீடு வேணும், ஏழை மாணவர்கள் படிக்கணும், அதற்கான போராட்டங்கள் முன்னெடுக்கும். அப்ப என்ன செய்யணும்? யுஜிசி அனைத்து நிகழ்நிலை பல்கலைக்கழகம் கட்டணத்தை சரியாக நிர்ணயி, கட்டண நிர்ணயம் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஏன் தனியார் நிகழ்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு மருத்துவ கட்டணம் நிர்ணயிக்க மாட்டேங்கிற? இப்பதான் ஒரு தீர்ப்பு சென்றாண்டு. அப்ப யுஜிசி மூலமாக ஒரு அமைப்பு மூலமாக தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழக நிகழ்நிலை பல்கலைக்கழகங்களுக்கான கட்டணத்தை நிர்ணயிக்கணும். கட்டணத்துள்ள ஆசிரியர் இருக்கணும், பெற்றோர் பிரதிநிதி இருக்கணும். அப்பதான் கட்டணத்தை நியாயமா நிர்ணயிப்பான். இல்லைன்னு சொன்னா அவனும் வந்து என்ன பண்ண, காசு கொடுத்தா அவனுக்கு கட்டணத்தை அதிகம் நிர்ணயிச்சுட்டு போயிடுவான். அப்ப ஒவ்வொரு சீட்டும் 1 லட்சம் நிர்ணயிச்சுட்டு போயிடுவான். அப்ப அந்த கட்டணம் நிர்ணயிக்க வேணும், மக்கள் பிரதிநிதிகள் இருக்கணும், இடதுசாரி அமைப்பு இருக்கணும், ஆசிரியர் இருக்கணும், மாணவர்கள் இருக்கணும், பெற்றோர் இருக்கணும். அப்ப நியாயமா நிர்ணயிக்க வேண்டும். அதே போலவே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்கணும், கல்வி கடன் கொடுக்கணும். அட்மிஷன் கார்டு கொடுத்த உடனே அவர்களுக்கு வட்டி இல்லாத கடன் தேசிய கொடுக்கணும். அப்ப அந்த கடனை எப்ப திருப்பி செலுத்துறது? படிச்சு முடிச்சவரை வேலைக்கு போகணும். அதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ண கூட கேட்கணும். ஏதாவது ஒரு ஆண்டுல ஃபெயில் ஆகிட்டா உடனே கல்வி கடன் வட்டியோட கொடுக்க கேட்கணும். இப்ப கல்வி கடன் வட்டியோட கொடுக்குறாங்க. படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாலே கேட்கலாம், படிச்சு முடிச்ச பிறகு வேலைக்கு போகாத முன்னாலே கேட்கலாம். மிகப்பெரிய பாதிப்பு. நாங்கள் கல்வி கடனை ரத்து செய்வோம் தமிழ் அரசு சொல்லிச்சு. தமிழ் அரசு செஞ்சுதான் வாக்கு திமுக வாக்கு கல்வி கடன் ரத்து பண்ணுவோம். நீங்க ரத்து பண்ணுவீங்க, ஏன் ரத்து பண்ணல? அப்ப இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பணக்காரலாம் கடன் வாங்கிட்டு 1000 கோடி 2000 கோடி வாங்கிட்டு ஓடி போயிடும். அவனுடைய ரத்து பண்ணிவிட்டாங்க. ஆனா கல்வி கடனை வந்து ரத்து செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்? ஏழை மாணவர்கள் தனியார் பல்கலைக்கழகங்களையோ தனியார் கல்லூரியை சேர்ந்தால் அவர்கள் வட்டி இல்லாத கல்வி கடன் கொடுக்கணும். அதே போலவே அவர்கள் கல்வி கடன் அரசாங்கத்தை கேட்கணும். இன்னைக்கு தனியார் மயமானது எங்களுடைய தவறு இல்லை, மாணவர் தவறு இல்லை, பெற்றோர் தவறு இல்லை, இந்த சமூகத்துக்கு தவறு இல்லை, அரசுடைய பொருளாதார முதலாளித்துவ அமைப்பு காரணம். அப்ப இந்த முதலாளித்துவ சமயத்துல இந்த சமூக பொருளாதார அமைப்புல ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப அவர்களுக்கான நிவாரணம் யார் கொடுக்கணும்? இந்த அரசு தான் கொடுக்கணும். அப்ப ஏழை மாணவர்கள் கல்வி கட்டணத்துக்கு உதவி செய்ய, அப்ப அந்த கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கொள்ளும். அப்ப கல்வி கட்டணத்தை தனியார் பல்கலைக்கழகங்களையும்
அதே போலவே பல்வேறு நிறுவனங்களை படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுடைய கல்வி திட்டத்தை முழுமையாக ஒன்றிய அரசு மாநில செய்கிறது. ஸ்காலர்ஷிப் அதிகப்படுத்தும். அதே போல அட்மிஷன் ப்ராசஸ் எல்லா தனியார் கல்லூரிகளுக்கும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கும் சிங்கிள் விண்டோ அட்மிஷன் மூலமா வந்து அட்மிட் பண்ணணும். இப்போ ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள நிகர்நிலை பல்கலைக்கழகம் அனைத்தும் இப்போ யூஜிசி மூலமா தான் மத்திய அரசுடைய அனுமதி மூலம் தான் எல்லா நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அல்லது தனியார் பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம். எஸ்ஆர்எம்ஓ விஐடியோ ஏதோ பேருக்காக பேரில் சொல்றேன், தனிப்பட்ட முறை அவங்க நமக்கு அந்த கல்விகள். அப்ப அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் யாருக்கு அவங்களுக்கு தானே இருக்கு. அப்போ ஒன்றிய அரசாங்கமே சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு வந்து அவர்களே மாணவர்கள் நடத்தணும், அவர்களே நிதி உதவி செய்யணும், அவரே வட்டியில்லாத கடன் கொடுக்கணும். அப்ப இதுதான் இன்னைக்கு உள்ள தீர்வு, தற்காலிக தீர்வு. அதை செய்யலாங்க. இன்றைக்கு தேசிய கல்வியுடைய 2020 நடைமுறைக்கு வந்த பிறகு ஏழை மாணவர்கள் படிக்க முடியாது, எஸ்சி மாணவர்கள் படிக்க முடியாது, உயர்கல்வி எட்டாக்கல்வியா மாறிவிடும். எனவே தனியார் மயமாக்கல் இருக்கின்றோம், தேசிய கல்வியுடைய 2020 இருக்கின்றோம். ஆனாலும் கூட நடைமுறைக்கு வந்துவிட்டது. நடைமுறைக்கு வந்த பிறகு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏழை மாணவர்களுக்கு, எஸ்சி மாணவர்களுக்கு, சிறுபான்மை சமூக மாணவர்களுக்கு, பெண்களுக்கு உருவாக்குகிறது. அந்த அப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்து அவரை காப்பாற்ற சொன்னால் அட்மிஷன் ப்ராசஸும் உடனடியாக ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு உள்ளவர்கள் ஒன்றிய அரசும், மாநில அரசுடைய கட்டுப்பாடு உள்ளவர்கள் மாநில அரசு ஏற்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி வட்டியில்லாத கடன் கொடுக்கணும். அதே போல இலவசமாக அவங்களுக்கு வந்து கல்வி கட்டுறது அரசாங்கம் ரொம்ப பரமநிலையில இருக்கிற மாணவர்களுக்கு ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே உள்ள குடும்ப சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்கனவே சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. அது தவறே கிடையாது. இடபிள்யூஎஸ் கொடுத்தது இல்ல, யாரு பரமைகள் யாரு? ஆண்டு வருமானம் 8 லட்சம் பரமைகள் சொல்றேன். யாருக்கு? முன்னேறி வகுப்பில் ஏழைகளுக்கு, முன்னேறி வகுப்பை சேர்ந்த ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு யாரு ஏழை? ஆண்டு வருமானம் 8 லட்சம் ஏழையா அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குற. அப்ப நீ 8 லட்சம் ஆண்டு வருமானம் குழந்தைகளுக்கு நீ கல்வி கட்டணம் செலுத்திடு. இப்ப ஏழை 8 லட்சம் ஏழை தானே. நான் அதை விட கேட்கிறேன், ஆண்டு வருமானம் 2 லட்சமா இருக்குல்ல, அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீ கல்வி கட்டணத்தை உண்மையா செலுத்து. இப்ப அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் செலுத்துறீங்கல்ல, அரசு பள்ளியில படிக்கிற மாணவ பெற்றோருடைய ஆண்டு சராசரி வருமானம் 47,000 ரூபாய். தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவருடைய பெற்றோருடைய ஆண்டு சராசரி வருமானம் 47,000 ரூபாய் தான். அரசு உதவி பள்ளி மாணவர்கள் 1 லட்சத்துக்கு கீழே. பெரிய வேறுபாடு. அரசு உதவி பள்ளி மாணவர்கள் மட்டும் உதவி செஞ்சா போதுமா? அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் உதவி செஞ்சா போதுமா? அரசு உதவி பள்ளி மாணவர்கள் ஏழை மாணவர்கள் தான். சார் பேச சொன்னார், புதிய கிளாஸ் வந்து சொன்னார், ஸ்கூல்ல கிளாஸ் வச்சு யார் யார் எங்க படிக்கிறா சொன்னார். அதை நீட் கமிஷன் சொல்லிருக்கோம். ஏகராஜ் கமிட்டி ரிப்போர்ட்ல இருக்கு, குடியரசு கமிட்டி ரிப்போர்ட்ல இருக்கு, கலையரசு ரிப்போர்ட்ல இருக்கு. தனியார் பள்ளியில் யார் படிக்கிறா, அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்கூல்ல யார் படி, சிபிஎஸ்சி யார் படிக்கிறா, சர்வதேச பள்ளியில் யார் படிக்கிறா, அரசு உதவி பள்ளியில் யார் படிக்கிறா, அரசு பள்ளியில் யார் படிக்கிறான்னு இன்கம் போட்டுருக்காங்க. அதான் பார்த்தா தெரியும். அதெல்லாம் தெளிவா கிளாஸ் இருக்கு. இப்ப நம்ம என்ன கேட்கலாம், ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே உள்ள மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை ஒன்றிய அரசு மாநில அரசு ஏற்றுக்கொள். எவ்வளவு சலுகைகள் வழங்கவில்லை செய்ய. அப்ப இது போன்று பல தீர்வு அவசியம் இருக்கிறது. எனவே இந்த உயர்கல்வி ஏராளமான பிரச்சனை இருக்கு. இந்த உயர்கல்வியை மாற்ற வர வேண்டும். இந்த உயர்கல்வி என்பதும் கல்வி என்பதும் இந்திய அரசாங்கம் இந்தியாவை இந்து ராஷ்டிரா மாற்றுவதற்கான முயற்சியில தீவிரமாக கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே அந்த அடிப்படையில உயர்கல்வியில சாதாரண ஏழை மாணவர்கள் பாதுகாக்க வேண்டும். கல்வி நிறுவனங்களை அரசாங்கமே புதிதாக தொடங்க வேண்டும். பிபி மாடல் துவங்குறாங்க. மாவட்ட மருத்துவமனைகளை தனியார் கொடுத்து மருத்துவமனை துவங்க சொல்றாங்க. இந்தியா வந்து 86 மாவட்ட மருத்துவமனை தனியார் கொடுக்கப்பட்டு பிபிபி மாடல்ல தனியார் மருத்துவமனை துவங்கப்படுகிறது. தனியார் மருத்துவமனை கட்டணம் வந்து 4 லட்சம் ரூபாய் கேட்கலாம். குஜராத்ல அதானிக்கு சொந்தமான மருத்துவமனை இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா யார் கொடுத்ததுன்னா குஜராத் அரசு கொடுத்த மாவட்ட மருத்துவமனை. நம்முடைய பிரதமர் மோடி அங்கே முதலமைச்சராக இருக்கிறது 99 ஆண்டுகள் லீஸ் கொடுத்து புதுச்சில் இருக்கக்கூடிய கட்சி மாநிலக்கூடிய ஒரு மாவட்ட மருத்துவமனையை அதானி கொடுத்து எந்த விதமான பணமும் வாங்கல, பேருக்கு 1 ரூபா வாங்கிட்டு 99 ஆண்டுகள் ஒப்பந்தம் பண்ணி மாவட்டம் வந்து நகர் அவங்க எப்படி நடக்குறாங்க. குஜராத் அதானி மருத்துவ ஆராய்ச்சி நடக்குது. அந்த மருத்துவமனை கட்டுறதுக்கு அதானி 1 பைசா கூட செலவு செய்யும். சித்தூர்ல ஒரு மருத்துவமனை நடக்குது, ஏற்கனவே ரொம்ப நாள் இருக்கு. அது யாருனாக்க தமிழ்நாட்டில் சென்னையில முதலமைச்சர் போய் அங்கே அனுப்பிட்டாங்க. அந்த மாவட்ட மருத்துவமனை, அந்த மருத்துவமனை அங்கே மருத்துவமனை நடக்குது. அது மாவட்ட மருத்துவமனை. அந்த மருத்துவமனை அந்த தனியார் கொடுக்கப்பட்டு அவங்க மருத்துவம் இருக்காங்க. அப்பா நாடு முழுவதும் மாவட்ட மருத்துவமனையிலே நாளை இங்கே வந்துடலாம். மாவட்ட மருத்துவமனை தனியார் கொடுத்து
நீ பிபிடி மாடல மெடிக்கல் சொல்லியாச்சு. 86 மருத்துவர்கள் கட்டிருக்காங்க. அப்ப இதுதான் நடக்குது. அப்ப இது மாற்றம் நடக்க அரசாங்கமே போதிய அளவுக்கு பொறியியல் கல்லூரிகளை, மருத்துவக் கல்லூரிகளை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை உருவாக்க வேண்டும். ஒன்றிய அரசு அதுக்கான நிதி ஒதுக்கீடு மாநில அரசு செய்யணும். அது கூட நீங்க பேசுவாங்க கூட கேட்டார். பிஎம்சி திட்டம், பிஎம்சி திட்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள கேரளாவும் பிரச்சனை வந்து பிஎம்சி திட்டம். அது என்ன பிஎம்சி திட்டம்? பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல். அது எதுக்காக? ரைசிங் இந்தியா. இந்தியா வந்து அப்படியே வளர்ந்துட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா பிஎம்சி திட்டம். அப்ப இந்தியா வந்து 20 லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பிஎம் ஸ்கூல வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல வந்து எல்லா மாநிலங்களும் உருவாக்குதான். ஏற்கனவே கல்வி மாநில பட்டியலிருந்து வந்து கண்டென்ட் லிஸ்ட் ஒத்தி செய்யப்பட்டு போயிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்க? ஸ்கூல் முழுவதுமே பிஎம் ஸ்கூல், பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் இந்தியாவில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக பிஎம்சி திட்டம். பிரைம் மினிஸ்டர் நேரடியா மத்திய அரசாங்கம் நேரடியா பிரைம் மினிஸ்டர் ஆரம்பிக்கிறது. எதுக்கு அவர் ஆரம்பிக்கிற? ஏன் ஆரம்பிக்கிற? இந்தியாவிலே யாரும் ஸ்கூல் மூடிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் மீண்டும் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணேன். அந்த நிதியை மாநில அரசு கொடுத்துட்டு நீங்களே பிரைவேட் ஸ்கூல் நடத்துறது அந்த மாநில நடத்தலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க? RSS உடைய கல்வி திட்டத்தை பிரைமரி ஸ்கூல் மூலமாக நாடு முழுவதும் இளம் பிரைஸ் பிரைஸ் அந்த மூலையில கூட சேர்க்கணும். சாதாரண பச்சில குழந்தைகளுக்கு RSS உடைய சித்தாந்தத்தை கருத்தியில கொண்டு போய் திணிக்கணும். அப்ப நாடு முழுவதும் நிதியை கொடுத்து மாநில அரசு ஏற்று நடத்தின சொன்னாங்க. இங்க வந்து RSS திட்டத்தை ஏற்க மாட்டோம். RSS உடைய சித்தாந்தம் பாடப்புத்தகம் வராது. நான் டார்வினுடைய கோட்பாடு ஏற்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் RSS உடைய சித்தாந்த அடிப்படையில் ஒன்றிய அரசு அந்த கல்வியை கூட நாடு முழுவதும் பிரைவேட் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. சார்லஸ் டார்வினுடைய கொள்கை ஏற்க மாட்டாங்க. அப்ப என்னென்ன மோசமான கொள்கைலாம் இருக்கிறோம், இந்துத்துவ சித்தாந்தம் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் அவங்க திணிப்பாங்க. மகாத்மா காந்தி தற்கொலை செய்வதால் சொல்லிவிடுறாங்க. குஜராத்ல மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளல, மகாத்மா காந்தி தற்கொலை செய்து கொண்டார். அப்ப இந்த மாதிரி பாடப்புத்தகம் போகும். அப்ப இந்தியாவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து ராஷ்டிராவை உருவாக்குவதற்கு, அது குழந்தைகள் ஏற்றுக்கொள்வதற்கு, எதிர்கால சந்ததிகள் எதிர்கால குடும்பங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வாறு கல்வி முறை மூலமாக இந்துத்துவாய் கொடுப்பது என்பதுதான் நோக்கம். அதுதான் பிஎம்சி திட்டம். அதன் மூலமாக எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறாங்க. ஆக்டோபஸ் வரை தரங்கள் விரிவடைந்திருக்கு. அதில் ஒரு பகுதியாக உயர்நிலைகள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு.